The Neo Educator. வணக்கம். இன்னைக்கு நாம ஓ ஹென்றி எழுதின தி கிஃப்ட் ஆஃப் தி மேஜை ஸ்டோரி பத்தி விரிவா ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு எழுத்தாளரை பத்தி பேச போறோம். அவர் ஒரு மருந்தாளர், வங்கி காசாளர், பத்திரிகை ஆசிரியர், அப்புறம் பாருங்க மோசடி குற்றவாளி, சிறைவாசி. ஆமா. ஆனா கடைசியில அமெரிக்காவோட மிக விரும்பப்பட்ட சிறுகதை எழுத்தாளர்கள்ல ஒருத்தர் ஆனார். இது நிஜமாவே நடந்ததா? இது ஏதோ கதையல்ல, இதுதான் வில்லியம் சிட்னி போர்ட்டர். அதாவது ஓ ஹென்ரியோட வாழ்க்கை. அவருடைய கதைகள், குறிப்பா அந்த கடைசி நிமிட திருப்பங்கள், அந்த சர்ப்ரைஸ் எண்டிங்ஸ். ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அதுவும் நியூயார்க் நகரத்தை சாதாரண மனுஷங்களை பத்தி அவர் எழுதின விதம் அவரை ரொம்ப பிரபலமாக்கிடுச்சு. நிச்சயமா. நாம இன்னைக்கு ஓ ஹென்ரியோட உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம். 1862ல பிறந்தாரு வில்லியம் சிட்னி பாட்டர். ஆரம்ப கால வாழ்க்கை டெக்சாஸ்ல. அங்க பல வேலைகள் பார்த்திருக்காரு. என்னென்ன மாதிரி? மருந்தாளர், வரைவாளர், வங்கி காசாளர், இப்படி. அப்புறம் இந்த ரோலிங் ஸ்டோன்னு ஒரு நகைச்சுவை வார இதழ் கூட நடத்தி பார்த்திருக்காரு. ஓ அப்படியா? ஆனா 1895ல ஒரு சிக்கல். அவர் வேலை பார்த்த பேங்க்ல பணத்தை கையாடல் பண்ணிட்டதா ஒரு குற்றச்சாட்டு. அது பெரிய பிரச்சனையாச்சே. அப்புறம் அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க ஹோண்டுராஸ்க்கு ஓடி போயிடுறாரு. ஆனா மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போகவும் திரும்பி வராரு. அப்புறம் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஓஹியோ ஜெயில்ல சுமார் 3 வருஷம் தண்டனை. ரொம்ப கஷ்டமான காலமா இருந்திருக்கும் அவருக்கு. உண்மைதான். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண் பாருங்க. வாழ்க்கையோட அந்த இருண்ட கட்டத்துல தான் அவருடைய எழுத்து பணி ஒரு வெளிச்சத்துக்கு வருது. சிறையிலையா? ஆமா, சிறையில தான் ஒரு ரொம்ப தீவிரமா சிறுகதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பல புனைப்பெயர்கள்ல. ஓஹோ. கடைசியா ஓ ஹென்ரிங்கிற பேர்ல எழுதுறது தான் நிலைச்சு நின்னுடுச்சு. 1901ல ரிலீஸ் ஆகுறாரு. அப்புறம் நேரா நியூயார்க் சிட்டிக்கு போறாரு. அது ஒரு புது அத்தியாயம் மாதிரி அவருக்கு. ஆமா, 1903ல இருந்து 1906 வரைக்கும் நியூயார்க் வேர்ல்டு பத்திரிகைக்காக வாரத்துக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. வாரம் ஒரு கதையா? ஆமா, இது அவரை பயங்கர வேகமா புகழோட உச்சிக்கு கொண்டு போயிடுச்சு. நியூயார்க்க அவர் பாக்தாட் அந்த சப்பை, அதாவது பாதாள ரயிலில் ஒரு பாக்தாத் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிரபலம். அந்த வர்ணனையே அதுவே அவருடைய பார்வையை காட்டுது இல்லையா? அந்த சாதாரண நகர வாழ்க்கையோட குழப்பங்களுக்கு நடுவுலயும் ஒருவித ரொமான்டிசிசம், எதிர்பாராத ஆச்சரியங்கள், இதையெல்லாம் அவர் பார்த்திருக்காரு. அவருடைய இந்த பலதரப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள், நீங்க சொன்ன மாதிரி மருந்தகம், பேங்க், பத்திரிக்கை, அப்புறம் ஜெயிலு, நியூயார்க் நகரத்தோட அந்த சலசலப்பு, இதெல்லாம் தான் அவருடைய கதைகள்ல வர அந்த யதார்த்தமான களங்களுக்கு காரணம். அப்படியா? அதனாலதான் அவர் பெரும்பாலும் எழுத்தர்கள், கடை ஊழியர்கள், போலீஸ்காரங்க, இப்படி சாதாரணமான ஆட்களை பாத்திரமா படைச்சிருக்காரு. அப்போ அவருடைய சொந்த வாழ்க்கையில நடந்த அந்த திடீர் திருப்பங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் தான் அவருடைய கதைகள்ல வர்ற அந்த ஃபேமஸ் ஓ ஹென்றி எண்டிங்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குமோ? வாய்ப்பு ரொம்ப அதிகம். வாழ்க்கையே இப்படிதான், கணிக்க முடியாது, திடீர்னு மாறுங்கிறத அவர் அனுபவத்திலேயே உணர்ந்திருக்காரு. சரிதான். அது அவரோட கதைகள்ல பிரதிபலிச்சது. அது மட்டும் இல்ல, அவரோட கதைகள் அடிக்கடி தெரியும் அந்த கண்ணீருடன் கூடிய புன்னகை, அந்த டியர்ஃபுல் ஸ்மைல். ஆமா, அத பத்தி சொல்லுங்க. அதாவது சோகமோ நகைச்சுவையும் கலந்த ஒரு உணர்வு. இதுவும் அவரோட அனுபவங்களோட வெளிப்பாடா இருக்கலாம். வாழ்க்கையோட முரண்கள், கஷ்டத்துக்கு நடுவுல வர அந்த மனிதாபிமானம், இதையெல்லாம் அவர் கதைகள் ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கு. இப்போ அவருடைய படைப்புகள்லயே ஒரு மணிமகுடம் மாதிரி இருக்கிற ஒரு கதைக்கு போவோம். அதாவது தி கிஃப்ட் ஆஃப் தி மேஜை, 1906ல வந்த தி 4 மில்லியன் தொகுப்புல இருக்கிற கதை. கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கிற கதை இது. ஆமா, இந்த கதையோட ஆரம்பமே அந்த வறுமையையும் அன்பையும் ஒன்னா சொல்லிரும். ஜிம், டெல்லான்னு ஒரு இளம் தம்பதி. கதைக்களம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வரப்போது, கையில காசு இல்லாத ஒரு இளம் ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா வழி தெரியாம தவிக்கிறாங்க. சரி, முதல்ல டெல்லாவோட தவிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். கையில இருக்கிறது எவ்வளவு? $1 87 சென்ட்டும் தான். நினைச்சு பாருங்க, அதுவும் எப்படி சேமிச்ச பணம் அது. ஆமா, மளிகை கடைக்காரர், காய்கறி கடைக்காரர், கறி கடைக்காரர்னு எல்லார்ட்டையும் பேரம் பேசி ஒரு மாதிரி அவமானப்பட்டு முகம் சிவந்து போய் மிச்சம் பிடிச்ச காசு. நாளைக்கு கிறிஸ்மஸ். அவ புருஷன் ஜிம்முக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும். அவளோட ஜிம்முன்னு அவ நினைக்கும் போதே அந்த அன்பு புரியுது. அவங்க வாழ்ற சூழலை பாருங்க. வாரத்துக்கு வெறும் $8 வாடகைக்கு ஒரு சின்ன வசதி குறைவான அபார்ட்மெண்ட். அந்த வறுமையை இன்னும் அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அந்த வாசல்ல இருக்கிற பேரட்டை. ஆமா,
மிஸ்டர் ஜேம்ஸ் டில்லிங்ஹாம் யங் பெருசா பேர் இருக்கும். ஆனா அந்த டில்லிங்ஹாம்ங்கிற நடுத்தர பெயர் இப்ப கொஞ்சம் மங்கி சுருங்கி போன மாதிரி இருக்குன்னு ஓ ஹென்றி சொல்றார். ஏன்னா ஓ, ஜிம்மோட சம்பளம் முன்னாடி $30 இருந்துச்சு, இப்ப $20 குறைஞ்சிடுச்சு. அதனாலயா? அதேதான். அந்த ஒரே ஒரு வரி அவங்களோட போன காலத்து வசதியும் இப்ப இருக்கிற பண கஷ்டத்தையும் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. வெறும் பொருள் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு காலத்துல இருந்த நிலைமை போயிடுச்சேங்கிற வலியும் அதுல தெரியுது. உண்மைதான். ஆனா இந்த ஏழ்மையிலும் அந்த ஜேம்ஸ் டில்லிங்ஹாம் யங் குடும்பத்துக்கு பெருமைப்பட 2 விஷயம் இருக்கு. ஆமா, 2 பொக்கிஷங்கள். ஒன்னு ஜிம்மோட தங்க கடிகாரம். அது சும்மா ஒரு வாட்ச் இல்ல, அவங்க தாத்தா அப்பா வழியா பரம்பரையா வர்றது, ஒரு பாரம்பரியத்தோட அடையாளம். சரி, இன்னொன்னு டெல்லாவோட கூந்தல், அதுவும் சாதாரண முடியில்ல, முழங்கால் வரைக்கும் நீளமா பழுப்பு நிறத்துல ஒரு அருவி மாதிரி பழபழன்னு இருக்குமா. ஓ, ஹென்றி இது 2ஓட மதிப்பை சொல்ல அவர் யூஸ் பண்ற உவமைகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, ஷீபா ராணியே பக்கத்து வீட்ல இருந்தாலும் டெல்லா முடிய காய போட்டா ராணியோட நகையெல்லாம் டல்லாயிடுமா. அதே மாதிரி சாலமன் ராஜாவே கீழே பாதாளத்துல புதையலோட இருந்தாலும் ஜிம் வாட்ஸ வெளியே எடுத்தா பொறாமையில தாடிய பிச்சுக்குவாராம். இது ரொம்ப மிகைப்படுத்தல தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொருட்கள் மேல எவ்வளோ பெருமை, அது அவங்க வாழ்க்கையில எவ்வளோ முக்கியம்னு நல்லா புரிய வைக்குது. ஆமா, அது வெறும் சொத்து இல்ல, அவங்களோட அடையாளமே அதுதான். ஜிம்முக்கு பாரம்பரியம், டெல்லாக்கு அவங்களோட அழகு. சரி, இப்ப மறுபடியும் டெல்லா கிட்ட வருவோம். கையில காசு இல்ல, ஜிம்முக்கு பரிசு வாங்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜன்னல் வழியா வெளியே பாக்குறா, ஒரு சாம்பல் பூனை சாம்பல் வேலி மேல நடக்குது. அவன் மனநிலை மாதிரியே இருக்கு இல்லையா? ஆமா, திடீர்னு ஒரு யோசனை வருது. முகம் வெளிரி போனாலும் கண்ணுல ஒரு பிரகாசம். நேரா கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறா. அவன் முடியா ஊத்து விடுறான். அதோட நீளம் அழகு எல்லாம் அவளுக்கே தெரியுது. அடுத்த நிமிஷம் முடிவெடுத்தாச்சு. அந்த பழைய பிரவுன் ஜாக்கெட், தொப்பி அதெல்லாம் போட்டுக்கிட்டு தெருவுக்கு ஓடுறான். சோஃப்ரோனி, எல்லா வகை கூந்தல் பொருட்கள்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த கடையோட பேரே சொல்லுது இல்லையா? அங்க இருக்கிற அந்த சோஃப்ரோனி அம்மாள பத்தி சொல்றாரு பாருங்க. பெரிய, ரொம்ப வெள்ளையா, குளிர்ச்சியா இருக்காங்களாம். ஒரு மாதிரி வியாபாரத்தன்மை உணர்ச்சி இல்லாத மாதிரி. ஆமா, டெல்லா மூச்சு வாங்கிக்கிட்டே கேக்குறா, என் முடிய வாங்குவீங்களா? அந்த அம்மா ஒரு அலட்சியமா அந்த முடிய தூக்கி பார்த்து அதோட மதிப்பை எடை போட்டு $20ன்னு சொல்றாங்க. டெல்லாவோட பதில் என்ன? சீக்கிரம் கொடுங்க. அந்த இடத்துல டெல்லாவோட மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் தன்னோட அடையாளம் பெருமைன்னு நினைச்சத இழக்க போறோமேங்கிற வலி, இன்னொரு பக்கம் ஜிம்முக்கு பரிசு வாங்க காசு கிடைக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வம். இது வெறும் அன்பு மட்டும்தானா, இல்ல கொஞ்சம் அவசரப்பட்டு யோசிக்காம செஞ்சுட்டாளான்னு கூட சிலர் கேட்கலாம். ஆனா ஜிம்முக்கு அவனோட மதிப்புக்கு ஏத்த ஒரு பரிசு வாங்கணுங்கிற அந்த தீவிரமான அன்பு தான் முக்கிய காரணம்னு தோணுது. சந்தேகமே இல்ல. ஆனா தன்னோட அழகோட முக்கியமான பாகத்தையே இழக்கிறா. இது ஒரு தியாகத்தோட உச்சம்னு சொல்லலாம். அதே சமயம் அந்த வயசுக்கே உரிய ஒரு எப்படி சொல்றது, யோசிக்காத வேகமும் இருக்கலாம். ஆனா ஓ ஹென்றி அது ஒரு தூய அன்போட வெளிப்பாடா தான் நாட்டுறாரு. அந்த $20 வாங்கிக்கிட்டு பறக்கறாவ. அடுத்த 2 மணி நேரம் கிறிஸ்மஸ் கடைகள்ல பரிசு தேடி அலையறா ஜிம்முக்காக. கடைசியா ஒன்னு கிடைக்குது. அவனோட இந்த பரம்பரை வாட்சுக்கு பொருத்தமான ஒரு பிளாட்டினம் செயின், அந்த ஃபாப் செயின் சொல்றோமே அது. ஆமா, வாட்ச சட்டப்பையிலையோ இடுப்புலயோ மாட்டிக்கிற செயின். அதோட டிசைன் ரொம்ப முக்கியம். ஆமா, ரொம்ப ஆடம்பரமா இல்ல, சிம்பிளா நேர்த்தியா இருக்கு. பொருளால மட்டுமே அதோட மதிப்பை சரியா சொல்லுது, போலி அலங்காரத்தால இல்லன்னு ஆசிரியர் சொல்றாரு. அது ஜிம்மோட குணத்தை காட்டுற மாதிரி டெல்லா நினைக்கிறா. அமைதி, மதிப்பு. அந்த வாட்சுக்கு இதுதான் சரின்னு தோணுது அவளுக்கு. விலை $21. இப்ப கையில மிச்சம் இருக்கிறது வெறும் 87 சென்ட் தான். ஆனா மனசுல ஜிம்முக்கு பரிசு வாங்கின திருப்தி இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு கலக்கம். ஆனா செஞ்ச தியாகம் ஒரு பக்கம், ஆனா அதனால ஏற்பட்ட மாற்றம், அவளோட தோற்றம், அது ஜிம்மை எப்படி பாதிக்கும்னு ஒரு கவலை வருது. குட்டையா வெட்டின முடிய கேர்லிங் அயன் வச்சு சுருட்டையா மாத்த பாக்குறா. ஆனா அது அவளை ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற சின்ன பையன் மாதிரி ஆக்கிடுதுன்னு அவளே நினைக்கிறா. கண்ணாடியில தண்ணிய ரொம்ப நேரம் பாக்குறா, கவனமா, விமர்சனத்தோட. தோற்றத்துக்கும் உண்மையான அன்புக்கும் என்ன சம்பந்தங்கிற கேள்வி இங்க வருது இல்லையா? ஜிம் என்ன கொன்னுடாம 2வது தடவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கோனி ஐலாண்ட் கோரஸ் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான்னு தனக்குத்தானே பேசிக்கிறா. அவளோட டென்ஷன் புரியுது. அதே சமயம் ஆனா $1.87 வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியணும் தன்னை சமாதானப்படுத்திக்கிறா. சாயங்காலம் 7 மணி ஆகுது. காஃபி ரெடி பண்றா, சமையல் பண்றா. ஜிம் எப்பவும் லேட்டா வரமாட்டான். அவ வாங்கின அந்த செயினை கையில வச்சுக்கிட்டு வாசலுக்கு பக்கத்துல காத்துட்டு இருக்கா. அவன் வர்ற சத்தம் கேட்டதும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை,
கடவுளே, நான் இன்னும் அழகா இருக்கேன்னு ஜிம் நினைக்கணும். அவரோட இயல்பான பயம் இது. ஜிம்மோட அன்பு அவளுக்கு எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. கதவு திறக்குது, ஜிம் உள்ள வர்றான். அவன் தோற்றத்தை சொல்றாங்க பாருங்க. உள்ளியா, ரொம்ப கடுமையான முகத்தோட, இல்லனா அந்த பொறுப்பு சுமையால இறுக்கமான முகத்தோட இருக்கான். பாவம், வயசு 22 தான். ஆனா குடும்ப பாரம் அவனை அப்படி ஆக்கிருச்சு. அவனுக்கு ஒரு புது ஓவர் கோட், கையுறை எல்லாம் தேவைன்னு பார்த்தாலே தெரியுது. உள்ள வந்தவன் டெல்லாவை பார்த்ததும் அப்படியே நின்னுடுறான், அசையாம. அவன் கண்ணுல ஒரு மாதிரி விசித்திரமான உணர்வு. அது கோபமோ, ஆச்சரியமோ, அதிர்ச்சியோ, பயமோ, இல்ல டெல்லா எதை எதிர்பார்த்தாலோ அது எதுவுமே இல்ல. இந்த மாதிரி விவரிக்க முடியாத பார்வைதான் அவளை ரொம்ப பயமுறுத்துது. ஆமா, டெல்லாவால பொறுக்க முடியல. ஜிம் செல்லம் அப்படின்னு கெஞ்சிரா. என்ன அப்படி பார்க்காத, நான் என் முடிய வெட்டி வித்துட்டேன். ஏன்னா உனக்கு ஒரு பரிசு கொடுக்காம என்னால கிறிஸ்மஸை கடக்க முடியாது. அது மறுபடியும் வளர்ந்துடும். நீ கவலைப்பட மாட்டேல்ல. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். என் முடி சீக்கிரம் வளரும். மெரி கிறிஸ்மஸ். சொல்லு ஜிம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு எவ்வளோ நல்ல பரிசு வச்சிருக்கேன் தெரியுமான்னு படபடன்னு பேசுறா. ஜிம்மு அந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியில வராத மாதிரி, நீ உன் முடிய வெட்டிட்டியா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேக்குறான். அந்த வெளிப்படையான உண்மை அவன் மனசு நம்ப மறுக்குது போல. வெட்டி வித்துட்டேன், அது போயிடுச்சு. நான் தானே, முடி இல்லாட்டாலும். ஜிம்மு இன்னும் நம்பாம, உன் முடி போயிடுச்சுங்கிறியான்னு திரும்ப கேக்குறான். இந்த உரையாடல் வரப்போற அந்த திருப்பத்துக்கு மெதுவா நம்மள தயார் பண்ணுது. ஜிம்மோட இந்த ரியாக்ஷன் அவனுக்கு அன்பு இல்லைன்னு காட்டல, வேற ஏதோ அவன் மனசுல ஓடிட்டு இருக்குன்னு காட்டுது. டெல்லா இன்னும் விடல. இது கிறிஸ்மஸ் ஈவ்லா, என்கிட்ட அன்பாயிரு. அது உனக்காக தான் போச்சு. என் தலையில இருக்கிற முடிய வேணா எண்ணிரலாம். ஆனா உன் மேல எனக்கு இருக்கிற அன்பை யாராலையும் எண்ண முடியாதுன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறா. அந்த சமயத்துல தான் ஜிம் அந்த மெய்மறந்த நிலைமையிலிருந்து வெளியே வர்றான். டெல்லாவை இறுக்கமா அணைச்சிக்கிறான். இங்க ஓ ஹென்றி ஒரு முக்கியமான வரிய சொல்றாரு. ஆமா, வாரத்துக்கு $8 இல்ல வருஷத்துக்கு $1 மில்லியன் என்ன வித்தியாசம்? ஒரு கணக்கு வாத்தியாரோ இல்ல ஒரு நகைச்சுவையாளரோ உங்களுக்கு தப்பான பதில் தான் சொல்லுவாங்க. மேகிகள் மதிப்புமிக்க பரிசுகளை கொண்டு வந்தாங்க, ஆனா அந்த மதிப்பு பணத்துல இல்ல. ஆட்டா மதிப்பை விட அன்போட மதிப்பு பெருசுன்னு அழுத்தமா சொல்றாரு. ஜிம் தம் பாக்கெட்ல இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து வைக்கிறான். என் மேல தப்பா நினைக்காத டெல்னு சொல்றான். முடி வெற்றதாலேயோ, ஷேவ் பண்றதாலேயோ, ஷாம்பு போடுறதாலேயோ என் பொண்ணை நான் கம்மியா நேசிக்க ஆரம்பிச்சுடுவேன்னு நினைக்கல. ஆனா இந்த பொட்டலத்தை பிரிச்சு பாரு, நான் ஏன் முதல்ல அப்படி திகச்சு நின்னேன்னு உனக்கு புரியும். டெல்லாவோட விரல் வேகமா அந்த பொட்டலத்தை பிரிக்குது. முதல்ல ஒரு சந்தோஷ கூச்சல், ஆனா அடுத்த கணமே அழுகையும் ஒப்பாரியும். ஏன்னா உள்ள இருந்தது அவ ரொம்ப நாளா அந்த பிராட்வே கடை ஜன்னல்ல பார்த்து ஏங்கின அந்த ஆமை ஓட்டுல செஞ்ச ரத்தினக்கல்லு பதிச்ச சீப்புகள், த கோம்ஸ். அவளோட அந்த அழகான நீளமான முடிக்கு ஏத்த மாதிரி அருமையான சீப்பு. அது ரொம்ப விலை அதிகம்னா அவளுக்கு தெரியும். அதை வாங்கவே முடியும்னா அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா இப்ப அது அவளோடது. ஆனா அந்த அழகான சீப்ப தலையில வச்சு அழகு பார்க்க அவகிட்ட இப்ப முடியலையே. இதுதான் கதையோட முதல் பெரிய முரண், அந்த ஐரணி. ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, ஆனா அதை பயன்படுத்த தேவைப்படுற ஒண்ணு இப்ப அவகிட்ட இல்ல. எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! ஆனாலும் அவ அந்த சீப்ப மார்போட அணைச்சுக்கிட்டு கண்ணீரோட ஒரு சின்ன சிரிப்போட, என் முடி சீக்கிரம் வளர்ந்துடும் ஜிம்னு சொல்றா. அவளோட அந்த மன உறுதியும் அன்பும் இங்க தெரியுது. அந்த நேரம் பார்த்துதான் டெல்லாவுக்கு அவ வாங்கின பரிசு ஞாபகம் வருது. ஆமா, அவ வாங்கின அந்த பிளாட்டினம் செயினை உள்ளங்கையில வச்சு ஜிம் கிட்ட நீட்றா. இது சூப்பரா இருக்கா ஜிம்? ஊரெல்லாம் தேடி இதை கண்டுபிடிச்சேன். இனி நீ ஒரு நாளைக்கு 100 தடவை டைம் பார்க்கணும். உன் வாட்ச கொடு, இது அதுல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. ஆனா ஜிம் அவ சொன்ன மாதிரி செய்யல. அதுக்கு பதிலா சோஃபாவுல சாஞ்சு தலைக்கு பின்னால கைய கட்டிக்கிட்டு சிரிக்கிறான். டெல்லாவுக்கு ஒன்னும் புரியல. இப்போ 2வது இன்னும் ஆழமான அந்த முரண் வெளிய வருது. ஜிம் சொல்றான், டெல், நம்ம கிறிஸ்மஸ் பரிசுகளை கொஞ்ச நாளைக்கு பத்திரமா எடுத்து வைப்போம். இப்போதைக்கு அதை பயன்படுத்த முடியாது. ரொம்ப நல்ல பரிசுகள் தான். ஆனா உன் சீப்பு வாங்க காசுக்காக நான் வாட்ச வித்துட்டேன். என்ன ஒரு திருப்பம் பாருங்க. அடக்கடவுளே! டெல்லா முடிய வித்து வாட்சுக்கு செயின் வாங்கினா, ஜிம் வாட்ச வித்து முடிக்கு சீப்பு வாங்கியிருக்கான். ஆமா, 2 பேரும் அடுத்தவங்களுக்காக தங்களோட ரொம்ப ரொம்ப விலை மதிப்பான பொக்கிஷத்தை இழந்திருக்காங்க. அதனால கிடைச்ச 2 பரிசுமே 2 பேருக்குமே இப்போதைக்கு உபயோகம் இல்லாம போயிடுச்சு. இதுதான் உச்சக்கட்ட முரண். ஆமாம், இந்த இரட்டை முரண் தான் கதையோட உயிர்நாடியே. 2 பேரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புக்காக தங்களோட மிக முக்கியமான பெருமையான பொருளை தியாகம் பண்றாங்க. ஆனா அந்த தியாகத்தோட விளைவு, கிடைச்ச பரிசுங்க நடைமுறைக்கு உதவாததா மாறிடுது.
மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மாதிரி முட்டாள்தனம் மாதிரி இல்ல ஒரு சோகமான காமெடி மாதிரி தெரியலாம் இல்லையா? தெரியலாம். ஆனா ஹென்றி கதையை எப்படி முடிக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் அவங்கள முட்டாள் குழந்தைங்கன்னு சொன்னாலும் அவங்க செஞ்ச தியாகத்தால பரிசு கொடுக்கிற எல்லாரையும் விட அவங்க தான் ரொம்ப ஞானமானவங்க, வைசஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவங்க கொடுத்த பரிசுக்கு பின்னாடி இருந்தது தன்னலம் இல்லாத அன்பு. அந்த அன்பும் தியாகம் செய்ய துணிஞ்ச அந்த மனசும் தான் உண்மையான பரிசுங்கிறாரு. அவங்க தான் மேகி. ஆமா, குழந்தை இயேசுக்கு பரிசு கொண்டு வந்த அந்த 3 ஞானிகள் மாதிரி உங்க. அந்த ஞானிகள் கொண்டு வந்த பரிசுங்க கூட நடைமுறை பயன்பாட்டை வச்சு கொண்டு வரல. அது அன்போட பக்தியோட அடையாளம். அதே மாதிரி டெல்லாவும் ஜிம்மும் அவங்க அன்பை பரிமாறிக்கிட்ட விதம் ரொம்ப ஞானமானதுன்னு ஹென்றி சொல்றாரு. பொருட்களோட சந்தை மதிப்பை விட அன்போட மதிப்பு தான் உயர்ந்ததுன்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது இன்னைக்கு நமக்கும் பொருந்தும் தானே? யோசிச்சு பாருங்க. இந்த நுகர்வோர் கலாச்சாரத்துல நம்ம பொருள்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துக்கும் நம்ம உறவுகள்ல அன்புக்கும் தியாகத்துக்கும் கொடுக்கற மதிப்புக்கும் இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த சமநிலையை பத்தி யோசிக்க வைக்குது இந்த கதை. ரொம்ப சரியா சொன்னீங்க. அவங்க செஞ்சதை பார்க்க பயனற்றது மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க அன்போட ஆழந்தான் அங்க முக்கியமா தெரியுது. சரி, இந்த கதை எழுப்புற ஒரு கடைசி சிந்தனை உங்களுக்காக. சொல்லுங்க. இது மாதிரி காதல் உறவுகள்ல மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல, நண்பர்கள் கிட்ட, இப்படி மற்ற உறவுகள்லையும் நாம செய்யற தன்னலமற்ற தியாகங்கள் சில சமயம் இது மாதிரி நாம எதிர்பார்க்காத இல்லைன்னா நடைமுறைக்கு சரி வராத விளைவுகளை கொடுத்தா கூட அந்த தியாகத்தோட உண்மையான மதிப்பு எதுல இருக்கு? நல்ல கேள்வி. அது அந்த விளைவுல மட்டும்தானா, இல்ல அதை செய்ய தூண்டுன அந்த அன்புலையும் அந்த நோக்கத்திலையுமா? மேகியின் பரிசு பத்தின இந்த அலசல்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்க இது ஒரு விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம த நியோ எஜுகேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.